Rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. இது வந்து லேட்டஸ்ட் மாடல் தான், 2021 மாடல். ஹோண்டால WRVங்க, மஹேந்திரால கான்டோனா, இது ஜைலோ மாதிரியே இருக்கும். எர்டிகா பாக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ரெனால்ட்ல கேப்சர் 2019 மாடல். டஸ்ட் பாக்குறவங்க ஒரு நல்ல இப்போ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு வண்டினா வோல்க்ஸ்வேகன் போலோ. படத்துலயே மேக்ஸிமம் காட்டுற இந்த மாதிரி வண்டி தான் இல்லீங்களா? லேட்டஸ்ட் கடைசி வந்த மாடல் 2012 மாடல். ஏ गाइस, நம்ம எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா சிட்டி காஸ் தான் வந்திருக்கோம். நம்ம இந்த சிட்டி காஸ் எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம கணபதி போற வழியில தான் அமைஞ்சிருக்கு. இதோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. சிட்டி காசை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே லோ பட்ஜெட்ல இருந்து ஒரு ஆல்டோல இருந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் பிரீமியமான காசு வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க, உள்ள என்னென்ன காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பாத்திரலாம் வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப நாளாச்சு போல சிட்டி காசு வந்து 1 மந்த் மேலே அப்படிட்ல இருக்கீங்களா ப்ரோ? நான் இப்ப எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம என்ன பட்ஜெட்ல இருந்து நம்ம கிட்ட இருக்குங்க? நம்மள்ட்ட கார்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா ஒரு 90,000 கார்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 90,000 இருந்து நம்மள்ட்ட கார்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 90,000க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க? பிரைவேட் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். 50% ஃபண்டிங், பாதி அமௌண்ட் வாங்கிக்கலாம். இப்போ மத்ததுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோன் இருக்கு. ஆமா, நம்ம 2010க்கு மேல வந்து பேங்கிங்ல பண்ணி கொடுக்கலாம். எவ்வளவு பர்சன்டேஜ் பண்ணலாம்னா? 2010 மாடல் மேல இருக்க வண்டி ஒரு வேரியன்ட் பொறுத்து இருக்கு லோன். பட்ஜெட் பொறுத்து இல்லீங்களா? ஓகேங்க. அப்ப வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்களா. அப்ப நம்ம இந்த செக்மெண்ட்ல என்னென்ன காசு இருக்குன்னு சொல்லி பாத்தலாமா? வாங்கின ஒரு வண்டியை பாத்திரலாம். ஹுண்டாயில இது என்ன மாடல் ப்ரோ? இது வந்து லேட்டஸ்ட் மாடல் தான், 2021 மாடல். ஓகே ஓகேங்கண்ணா. ஹுண்டாய் கிராண்ட் i10 நியோஸ். இது ஓகே. வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். ஓகேங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 85,000 ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட். இப்போ டயர் கண்டிஷன்லாம்? டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு 80% இருக்குன்னா. இது என்ன பிரைஸ் நான் கோட் பண்றீங்க? நம்ம கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,20,000 கோட் பண்ணிருக்காங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 90% பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. கலர் நல்ல கலர் இல்லீங்களா? ஒரு காம்பாக்டான வெஹிக்கிள், ஒரு ஃபேமிலி, உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கு? உங்களுக்கு டியூல் ஏர்பேக் வந்து ABS வந்துரும், அலாய் வீல் வந்துரும், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் வந்துரும். ஓகே. இன்பில்டாவே உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துரும். ஓகேங்கண்ணா. உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் கவர் தனியா போட்டுருக்காங்க. ஓகேங்கண்ணா. நம்ம இன்டீரியர்லனா உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லிருந்தீங்க? கிலோமீட்டர் ஆனா இப்போ 85,000 ஓடி இருக்குன்னா சர்வீஸ் ரெக்கார்ட்னா 85,000 கிலோமீட்டர் இல்லீங்களா? மைலேஜ் பாத்தீங்கன்னா இது சிட்டில ஒரு 20-22 கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் இல்லீங்களா? ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். இது உங்களுக்கு லேட்டஸ்ட் இப்போ கரண்டா வந்துட்டு இருக்க வண்டி தான். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டறோம்? டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 30,000 இருந்தா போதும். 30,000 இருந்தா போதும். ஓகே. இப்போ EMI எல்லாம் என்ன மாதிரி வரும் இதுக்கு? இப்போ EMI வந்து 30,000 பண்ணீங்கன்னா ஒரு மந்த்லி வந்து ஒரு 12 to 30,000 கட்டற மாதிரி வரும். தலைவரே, இது இப்போ நம்ம இந்த வண்டி பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டால WRVங்க. WRV. ஓகே. மாடல் பாத்தீங்கன்னா 2020 மாடல். லேட்டஸ்ட் வெஹிக்கிள் தான். டீசல். இது லாஸ்டா வந்து டீசல் வெஹிக்கிள். டயர் கண்டிஷன்லாம்? டயர் எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜா இருக்கும். எடுத்தீங்கன்னா ஒரு 5,000 ரன் பண்ணி சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். டீசல் வெஹிக்கிள்ல கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 57,000 ஓடி இருக்கு. வெறும் 57,000 கிலோமீட்டர் இருக்கு டீசல் வெஹிக்கிள். மைலேஜ் பாத்தீங்கன்னா WRV பஸ் சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு சிட்டிலே வந்து ஒரு 23ல கிடைக்கும். கலர் இல்லனா? கலர் நல்ல அருமையான கலர் இல்லீங்களா? இப்போ இன்டீரியர் இல்லனா? இதுல உங்களுக்கு S வேரியன்ட். ஆனா இதுல உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். டியூல் ஏர்பேக் வந்துரும், ABS வந்துரும், அலாய் வீல் வந்துரும், நல்ல ஒரு சீட் கவர் வந்துரும். ஆமா, கம்ஃபர்ட்டபிளா போலாம் இல்லீங்களா? நல்ல ஒரு ஃபேமிலி யூசேஜ்க்கு ஒரு நல்ல ஒரு காரா இருக்கும். டீசல்ல இது உங்களுக்கு மார்க்கெட்ல இப்ப பாத்தீங்கன்னா 2018 வரைக்கும் இப்ப கோட் பண்ணிட்டு இருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 7 lakh 8 lakh சொல்லி கோட் பண்ணி. இது வந்து 2020 மாடல் சிங்கிள் ஓனர். ஓகேனா. இப்போ இது வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டலாம்? இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 8 lakhs நம்ம கோட் பண்றோம். இதுக்கு டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 50,000 கட்டினா போதும். தாராளமா நம்ம வண்டி பர்ச்சேஸ் பண்ணி 30,000 கட்டினா போதும். ப்ரோ, இது மஹேந்திரால என்ன வண்டி ப்ரோ? மஹேந்திரால கான்டோனா. இது ஜைலோ மாதிரியே இருக்கும். 7 சீட்ல ஒரு லோ பட்ஜெட்ல பாக்குறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு வண்டி. லோக்கல் நம்பர்ல சிங்கிள் ஓனர். இதுக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றீங்க? இது கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,20,000 கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ். டயர் கண்டிஷன்லாம்? டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஒரு 50% இருக்கும். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இன்டீரியர் அப்படின்னா உங்களுக்கு டியூல் ஏர்பேக் வந்துரும், ABS வந்துரும், அலாய் வீல் வந்துரும், 4 டோர் பவர் விண்டோஸ் வந்துரும். ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான். C8 வேரியன்ட். இது C8 வேரியன்ட். எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டலாம்? இதுக்கு வந்து பிரைவேட் ஃபைனான்ஸ் தான வாங்க முடியும். பிரைவேட் ஃபைனான்ஸ். இது கஸ்டமர் கோட் பண்ற விலை பாத்தீங்கன்னா 4,20,000 கோட் பண்றாங்க. 50% ஃபண்டிங் வாங்கி கொடுத்துக்கலாம். 50% ஃபண்டிங் வாங்கி கொடுத்துருவீங்க. இது ஒரு ஜைலோ எல்லாம் பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 2012 கொஞ்சம் லேட்டஸ்டா ஒரு லோ பட்ஜெட் எடுக்கணும். கான்டோங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஓகேனா. ஓகே ப்ரோ, இது என்ன வண்டி? நிசான் மைக்ரானா. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். லேடிஸ் எல்லாமே லோக்கல் ஓட்டருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். 2015 மாடல், கோயம்புத்தூர் நம்பர், ஒரே ஓனர். கிலோமீட்டர் ரன்னைக்கு ரொம்பவே கம்மியா தான். 55,000 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். ஓகே. ஆட்டோமேட்டிக் ரொம்ப லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லீங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லி லோடட். எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். டியூல் ஏர்பேக், ABS, அலாய் வீல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ் வந்துரும். ஸ்டார்ட் எல்லாமே வந்துரும். லேடிஸ் ஓட்டர் ஈஸியா இருக்கும்.
இருக்கும், ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. மைலேஜ்ல எவ்வளவு கிடைக்குது? மைலேஜ் வந்து சிட்டில வந்து இது 16-17 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்கண்ணா. இன்டீரியர் இது வந்து கோயாஸ்ல சீட் கவர் போட்டிருக்காங்க. ஓகேங்கண்ணா. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு. நம்ம வண்டி எடுத்து எந்த வேலையுமே பண்ண வேண்டாம், ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேண்டாம். ஓகேண்ணா. அப்படியே ரன் பண்ணலாம். கஸ்டமர் கோட் பண்ற வேலை பாத்தீங்கன்னா 4,20,000 கோட் பண்றாங்கன்னா நெகோசியபிள் பிரைஸ் தான். ஓகேண்ணா. இப்ப நெகோசியபிள் பாத்தீங்கன்னா டீசென்ட்ல எப்படி நல்லாவே பண்ணிக்கலாங்களா? ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். நம்ம எப்பவுமே மார்க்கெட்ல வந்து பெஸ்டா தான் போடுவோம், பிரைஸ் ரீசனபிளா தான் போடுவோம். நம்ம ஒரு டீல் முடியிற பிரைஸ் தான் எப்பவுமே போடுவோம். மத்த இடத்துல வந்து ஒரு 30,000 40,000 நெகோசியபிள் பண்ணி அப்படி நம்ம வந்து எப்பவுமே ஒரு டீல் முடியிற ரீசனபிள் பிரைஸ் தான் பிரைஸ் போடுவீங்க. ரொம்ப வந்து இதெல்லாம் இருக்காது, ஹைல போட மாட்டோம். ஓகேண்ணா. ப்ரோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ரொம்பவே யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச வண்டி. பிசினஸ் பீப்புளுக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்டபிளான வண்டி, காம்பாக்ட்டா இருக்கிற வண்டி. பிரீமியம் மிட் ரேஞ்ச் பிரீமியம் செக்மெண்ட் சொல்லலாம். கண்டிப்பா. இது மாடல் பாத்தீங்கன்னா 2007 மாடல். இது லோக்கல் நம்பர் தான். ஓகேங்க. கிலோமீட்டர் ரொம்பவே கம்மியா இருக்கு. 75,000 வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 75,000 ஓடி இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2007 மாடல். என்ன கோட் பண்றீங்க இதுக்கு பிரைஸ்? இது கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,85,000 கோட் பண்றாங்கன்னா நெகோசியபிள் பிரைஸ் தான். 2,85,000 2,85,000 தானங்களா கோட் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தான். நல்ல டிக்கி ஸ்பேஸோட வந்துரும். பாத்தீங்கன்னா எஃப்சி பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு லைவ்ல இருக்கு. 2029 வரையுமே எஃப்சி இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து அடுத்த 1 இயர் ஃபுல்லா இருக்கு. 1 இயர் ஃபுல்லா இருக்கு. ஹோண்டா சிட்டி 2,80,000 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இல்லீங்களா? உங்களுக்கு ஒரு டிக்கி ஸ்பேஸ், உங்களுக்கு பின்னாடி லெக் ரூம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். 2007 மாடல். 2007 மாடல். பேப்பர்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. நம்ம எடுத்து எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டாம். இது ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 50% ஃபண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். டயர்ல புதுசுங்களா எப்படிங்கண்ணா? டயர் எல்லாமே உங்களுக்கு ஒரு 50% இருக்கு. 50% இருக்கு. ஓகேங்கண்ணா. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாம்னா? அதான் 50% ஃபண்டிங் இருக்கு. 2,85,000 கோட் பண்றாங்க. நெகோசியபிள் தான். ஆல் டைம் ஃபேவரட் வண்டி XL6 இல்லீங்களா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வண்டி. எர்டிகா பாக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஓகேங்கண்ணா. இது என்ன கோட் பண்றீங்க? இது மாடல் பாத்தீங்கன்னா 2021 மாடல். 2021 மாடல். 21 மாடல். பாயிண்ட் நம்பர் ஒரே ஓனர் தான். கிலோமீட்டர் ஓடிக்கு பாத்தீங்கன்னா 35,000 வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்ட். 35,000 ஓடி இருக்கு. ஒரே ஓனர். கோயம்புத்தூர் நம்பர். டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ல இருக்கும். 90% இருக்கும் டயர்ஸ் எல்லாமே. இதுக்கு என்ன நான் டவுன் பேமெண்ட் கட்டுறீங்க? இதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 50,000 கட்டிக்கலாம். கட்டின போது நம்ம தாராளமா வண்டி எடுத்துக்கலாம். இன்டீரியர்லாம் புதுசு இல்ல, ஒரிஜினாலிட்டியோட இருக்கு. ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ஜீட்டா வேரியன்ட் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து டியூல் ஏர்பேக், ஏபிஎஸ், அலோவில், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துரும், ஸ்பீட் லிமிட்டர் வந்துரும். அப்புறம் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீலெஸ் என்ட்ரி எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். ஒரு 7 சீட்டர் எர்டிகாக்கு இது போலாம் இல்லீங்களா? எர்டிகாக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரண்ட் இருக்கும்? எர்டிகா வந்து இது வந்து உங்களுக்கு பின்னாடி பக்கெட் சீட் மாதிரி வரும். எர்டிகா வந்து சிங்கிள் ரோவா வரும். சிங்கிள் ரோ வரும். 7 சீட்டருக்கு ஒரு அருமையான வண்டி இல்லீங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஹை ஹைபிரிட்னால மைலேஜ் வந்து சிட்டில உங்களுக்கு 15-17ல கிடைக்கும். இது புது வண்டி எடுக்கிறதுனா எவ்வளவு வரும்? இது ஆன் ரோட் இப்ப எடுக்க போனீங்கன்னா 14.5 வரும். 14.5 வரும். நம்ம என்ன கோட் பண்ணிருக்காங்க? 11,25,000 நெகோசியபிள் பிரைஸ். கோயம்புத்தூர் நம்பர் ஒரே ஒன்னு. வேற 50,000 எடுத்து போயிடலாம். 50,000 இருந்தா டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் வண்டி எடுக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் கரெக்ட்டா இருந்தா நம்ம சிபில் டிஃபால்ட் இருந்தா பிரச்சனை நம்ம பண்ணி கொடுப்போம். ஃபைனான்ஸ்லயும் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டில இது 2015 மாடல். பிபிஐ நம்பர் இது. பாண்டிச்சேரினால உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். எவ்வளவு வருது இது? இது கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் 5,40,000. ஓகே ஓகேங்கண்ணா. இது உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் இருக்கு. VA காப்பன் மாடல், டியூல் ஏர்பேக், ஏபிஎஸ், சன்ரூஃப் வந்துரும். எல்லாமே வந்துரும். உங்களுக்கு டீசல்னால மைலேஜ் வந்து சிட்டில உங்களுக்கு 22-23 கிடைக்கும். இது சன்ரூஃப் இருக்குங்களா? ஆமா, சன்ரூஃப் வந்துரும். சன்ரூஃப் மாடல் மொட்டை மாடி வண்டி இல்லீங்களா? மாடியோட வந்துரும். ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு எல்லாம் சூப்பரான வண்டி, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இத பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல் நல்லாவே கிடைக்கும் இல்லீங்களா? சிங்கிள் ஓனர் தான். ஓகே. டீசல்ல எல்லா ஆப்ஷனுமே வச்சு மைலேஜும் நல்லா இருக்கும். பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,40,000 தான். லென்த்தும் வந்து ஜாஸ்தி இல்லீங்க பொறுத்த வரைக்கும். பாக்குறதுக்கு ஒரு கப்பல் ஃபீல் இருக்கு, பென்ஸோட ஃபீல் இருக்கு இல்லீங்களா? ஆமா கண்டிப்பா. இது ஒரு லோ பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ சிங்குங்க. 2007 மாடல். ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர். இது எஃப்சி பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஓகேங்க. நம்ம வண்டி எடுத்து எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டாம், அப்படி வண்டி ஓட்டிட்டு போலாம். டயர் கண்டிஷன்லாம்னா டயர் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70% இருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல பொருத்தமான வண்டி. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். இது கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,90,000 கோட் பண்றாங்கன்னா 1,90,000 ஓனர். செகண்ட் ஓனர். நம்ம எடுத்த மூணாவது ஓனர். ஆமா, எடுத்த மூணாவது ஓனர். பவர் ஸ்டீரிங் வந்து ஏசி வந்துரும். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டலாம்னா? இது 50% ஃபண்டிங் பண்ணீங்களா? 50%. இங்க இருக்க மேக்ஸிமம் இருக்க எல்லா காருக்கும் 50% பண்ணி. அதான் நான் 2010 கீழ சொன்ன மாதிரியே தான் 50%. 2010க்கு மேல வந்து மாடல் பொறுத்து பண்ணி கொடுத்துருங்க. ஓகே. அப்ப 90% வரையுமே ஃபண்டிங் பண்ணி கொடுத்துருங்க. இன்டீரியரானா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் அது சீட் கவர் போட்டுருக்காங்கன்னா ஓகே. சீட் கவர் மாத்திருக்காங்க இல்லீங்களா? செட் வந்துரும். பேப்பர்ஸ் எல்லாமே லைவ்ல தான இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்ட்ல கேப்சர் 2019 மாடல். டஸ்டர் பாக்குறவங்க ஒரு நல்ல வெஹிக்கிள். 2019 டஸ்டர்ல இருக்கவங்க எப்படி டீசல் 10 lakhs அந்த மாதிரி வரும். இது எவ்வளவு வருதுங்க? நம்ம கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் வந்து வெறும் 7,50,000 தான் கோட் பண்றாங்க. 7,50,000. 7,50,000 எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது? 80,000 ஓடி இருக்கு. ஒரே ஓனர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ஓகே. இது உங்களுக்கு ஃபுல்லி லோடட் ஜாஸ்தி இல்லீங்களா? எஸ்யூவி டைப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஒரு ஆஃப் ரோடிங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த இதுவும் டயரோட இதுவும் வித்து வந்து ரொம்ப பெருசு இல்லீங்களா? ஆமாண்ணா, டயரோட வீல் பேஸ் பெருசா இருக்கும். இதுல உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துரும். டியூல் ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், இது உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப் எல்லாமே வந்துரும். ஹெட்லைட்ஸ்ல கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 7,50,000 கோட் பண்றாங்க. இதுக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 7,50,000 லோன் வாங்கி கொடுத்தாங்க. 7,50,000 ஃபுல் லோன் பண்ணா 100% லோன். இது மட்டும் கேப்சர் மட்டும் லோன் வாங்கி கொடுத்தா ஒரே இதுல எடுத்து கொடுக்கலாம். லோன் ப்ராசஸிங்ல எத்தனை நாள் ஆகுங்க? 3 டேஸ்ல மேக்ஸிமம். 3 டேஸ்ல மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துறலாம். இதுக்கு 0 டவுன் பேமெண்ட்ல வண்டி கொடுத்துடலாம். ரெனால்ட் கேப்சருக்கு 0% டவுன் பேமெண்ட். காசே இல்லாம கார் எடுத்து இப்போ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு வண்டினா Volkswagen Polo. மாடல் பாருங்க 2010 மாடல். கோயம்புத்தூர் நம்பர், செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் ரன் ஆகி பாத்தீங்கன்னா 95,000 ஓடி இருக்குன்னா. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,50,000 கோட் பண்றாங்கன்னா நெகோசியபிள் பிரைஸ் தான். இந்த கலர் ரொம்ப ரேர் கலர். ரெட் போலோல ஆக்டிவான ரொம்ப கலர். போலோல மேக்ஸிமம் தேடுற வண்டி ரெட் கலர் தான் எடுப்பாங்க. பெட்ரோல்ல உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஓகே, டயர் கண்டிஷன் நல்ல கண்டிஷன். ஆமா, ஒரு 60% இருக்கும் டயர்ஸ் எல்லாமே. 2010 மாடல், செகண்ட் ஓனருங்க. இதுக்கு எவ்வளவு இது பண்றீங்க? ஃபைனான்ஸ் பசங்க இதுக்கு 50% ஃபண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். 50% ஃபண்டிங் பண்ணி கொடுத்துறீங்க. இப்போ இன்டீரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட் கவர், வண்டியோட அவுட்லுக் கலருக்கு ஏத்த மாதிரி போட்டுருக்காங்க. பவர் விண்டோஸ் வந்துரும், பவர் ஸ்டீரிங் வந்துரும், ஏசி வந்துரும். கலருக்காக வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டி எடுத்துக்கலாம். இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா? ரொம்பவே நல்லா இருக்கும். எடுத்து ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேண்டாம், ரெடி டு அப்படியே ஓட்டிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்ட்ல என்ன மாடல் நம்ம பாக்குறது Ford EcoSport. இது 2016 மாடல், டீசல். மைலேஜ் பாத்தீங்கன்னா 22 எல்லாமே கிடைக்கும். Ford பொறுத்தவரை பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ என்னன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால நிறைய பேர் ஸ்பேர் கிடைக்குமா அப்படி நான் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு ஸ்பேர்ல இருந்து எல்லாமே அவைலபிலிட்டி கண்டிப்பா இருக்கு. அபிஷியலாவே சொல்லிட்டாங்களா? அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. நம்ம 10-15 வருஷம் Fordோட எல்லா ஸ்பேர்ஸ்மே வாங்கிக்கலாம். இப்போ இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு தெரியல. கிலோமீட்டர் என்ன இப்போ 95,000 ஓடி இருக்குன்னா. ஓகே, இன்டீரியர் எல்லாங்க? இன்டீரியர் இது உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துரும். டியூல் ஏர்பேக் வந்துரும், ஏபிஎஸ் வந்துரும், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். இது ஒரிஜினாலிட்டியோட இருக்குங்களா எப்படிங்கண்ணா? சீட் கவர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, மிச்சபடி எல்லாமே கம்பெனியோட தான். கவர் தான் மாத்திருப்பாங்க. சீட் கவர் எல்லாமே மோஸ்ட் சேஞ்ச் பண்ணி பின்ன ஃபுல் மேட் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகே, இது கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,20,000 தான் கோட் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தான். டயர் கண்டிஷன்லாங்கனா ஒரு 50% இருக்கும். 50% இருக்கும். இன்னும் ஒரு 10,000-15,000 ஓட்டிக்கலாம் கண்டிப்பா. இது எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும் Ford பொறுத்து? இது டீசல்னால சிட்டில ஒரு 20 கிடைக்கும். சிட்டில 20, ஹைவேல போனா ஒரு 22-23 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20 நல்லா இது நல்லா இல்லீங்களா மைலேஜ் டீசலுக்கு. இப்போ இதுக்கு எவ்வளவு SUV ல இவ்வளவு பெரிய வண்டி மைலேஜ்ங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். டவுன் பேமெண்ட் கட்டுறீங்க? இதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 50,000 இருந்தா போதும், நம்ம ஃபண்டிங் பண்ணி கொடுத்துக்கலாம். 5,20,000 கோட் பண்றாங்க. நெகோசியபிள் பிரைஸ் தான். ஓகே ப்ரோ, என்ன வண்டி ப்ரோ? நம்ம பார்க்க வண்டி பேர் மஹேந்திரால XUV300 டீசல் வெஹிக்கிள்னா. டீசல் வெஹிக்கிள் வேரியன்ட் பண்ணா W6 சன்ரூஃபோட வந்துரும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி இல்லீங்களா? மஹேந்திராவை பொறுத்த சீட் கவர் எல்லாமே சூப்பரா இருக்கும். என்னென்ன பிரைஸ் கோட் பண்றீங்க இதுக்கு? கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,60,000 கோட் பண்றாங்கன்னா. மொட்டை மாடியெல்லாம் இருக்கு போல. ஆமா, சன்ரூஃப் டீசலோட வந்துரும். மைலேஜ் பாத்தீங்கன்னா சிட்டில 20 கிடைக்கும். சிட்டில 20. மஹேந்திரா பொறுத்த பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலா இப்போ நியூ மாடல் வந்திருக்கு இல்லீங்களா? இதுலயே இப்போ இதுல நியூ மாடல் வந்திருக்கு. இதுல உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் டியூல் ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல் அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்துரும். எவ்வளவு கிலோமீட்டர் நான் ஓடி இருக்கு? 50,000 ஓடி சர்வீஸ் ரெக்கார்ட்னா. வெறும் 50,000 தான் ஓடி இருக்கு. 50,000 ஓடி டீசல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் எவ்வளவு? லோன் வந்து டவுன் பேமெண்ட் ஒரு 50,000 கட்டினா போதும். 50,000 50,000 எனக்கு கார் எடுத்துட்டு போயிடலாம். 50,000 கொண்டு வந்து கார் கொடுத்துருவீங்களா? கன்ஃபார்மா, கண்டிப்பா. ஓகே ப்ரோ, ஆல் டைம் ஃபேவரட் நல்ல ஒரு சும்மா வண்டி இல்லீங்களா? பழச வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலயே மேக்ஸிமம் காட்டுற இந்த மாதிரி வண்டி தான் இல்லீங்களா? லேட்டஸ்ட் கடைசி வந்த மாடல் 2012 மாடல். ஓகேங்க, என்ன பிரைஸ்? 12 மாடல் ஒசூர் நம்பர். இது சிங்கிள் ஓனர். இது ஒரு 9 சீட்டர் வெஹிக்கிள். 9 சீட்டர் வெஹிக்கிள் என்ன சொல்றீங்க? 9 சீட்டரா? 9 சீட்டர் வெஹிக்கிள். பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 3,40,000 கோட் பண்றாங்க. 9 சீட்டர் வண்டி எங்க தரமா இருக்கு வண்டி. இன்டீரியர் வண்டி இருக்காங்க போல இல்லீங்களா? ஆமா, சீட் கவர் மட்டும் போட்டுருக்காங்க. ஒரு குடும்பமே ஓலாம் போல. பெரிய ஃபேமிலி ஒரு 8-9 பேர் இருக்காங்கன்னா நல்ல ஒரு வண்டி. அப்போ பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ்ல தாராளமா எடுக்கலாம். இது ஆஃப் ரோட் ஆன் ரோடுக்கும் நல்லா இருக்கும் வண்டி. பில்ட் குவாலிட்டி வண்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். டெப்த் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இல்லீங்களா? ஆமா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே ஹைட்டா இருக்கும். ஓகே, இது என்ன கோட் பண்றீங்க இதுக்கு? கஸ்டமர் கோட் பண்ற வேலை பாத்தீங்கன்னா 3,40,000 கோட் பண்றாங்கன்னா நெகோசியபிள் பிரைஸ் தான. ஓகேங்க, ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா 50% வாங்கி கொடுத்துடலாம். 50% வாங்கி கொடுத்துருவீங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? கிலோமீட்டர் ரன் ஆகி பாத்தீங்கன்னா 95,000 ஓடி இருக்குனா. ஓகேங்க, 95,000 சிங்கிள் ஓனர் இல்லீங்களா? அது கிடைக்கிறது 70 நம்பர். ஆமா, சும்மா கோல்ட் 9 Hyundaiல இயான்னா 2015 மாடல் பெட்ரோல் வெஹிக்கிள். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 50 தான் ஓடி இருக்கு. வெறும் 50,000 கிலோமீட்டர் தான். ஃபேமிலிக்கு நல்ல வண்டி இல்லீங்களா? ஹோண்டா இயான் ரொம்பவே நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டுருக்காங்க போல, வைசர்லாம் போட்டுருக்காங்க. ஆமா, கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,65,000 கோட் பண்றாங்க. 2,65,000. இந்த பிரைஸ் நெகோஷியபிள்ங்களா எப்படி? ஆமா, நெகோஷியபிள் தான். நம்ம சொல்றது எல்லாமே நெகோஷியபிள். ஆமா, எல்லாமே நெகோஷியபிள் பிரைஸ் தான. இது வந்து பேங்கிங்ல பண்ணி கொடுத்துக்கலாம். பேங்கிங்ல பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, டவுன் பேமெண்ட் ஒரு 50,000 இருந்தா போதும். 50,000. ஆமா,
ஹுண்டாயில இயான்னா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கம்மியா தான் ஓடி இருக்கு. எவ்வளவு ஓடி இருக்குங்க? 44,000 கரெக்டா ஓடி இருக்கலாம். ஓனர்னா சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர். ஓகே ப்ரோ, என்ன வண்டி ப்ரோ இது? நம்ம பார்க்க போற வண்டி மாருதி ஜென்னா 2003 மாடல் இது. ஓகே, ரேட் பாத்தீங்கன்னா 1,25,000 கோட் பண்றாங்க. 1,25,000 கோட் பண்றாங்க. மாருதில ஜென்னா ஒரு ஓட்டி பழகிறவங்க பவர் ஸ்டீரிங் கூட வந்து ஏசி வந்துரும். பவர் ஸ்டீரிங் ஏசி வந்துரும். ஓகே, இது லோக்கல்ல ஓட்டறதுக்கு நல்ல ஒரு அருமையான நல்லா இருக்கும். லோக்கல்ல ஓட்ட நம்ம சின்ன கார் வேணும்னு சொல்றவங்களுக்கு வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். ஆமாண்ணா. இது வந்து ஒர்க் இருக்குங்களா? வண்டி எடுத்து எந்த ஒர்க்குமே பண்ணணும், அப்படி ரெடி டு டிரைவ் தான். எஃப்சி எல்லாமே லைவ்ல தான் இருக்கு. இப்போ மேக்ஸிமம் ஓட்டி போறவங்க எடுத்துக்கலாம். ஓட்டி போறவங்க இருக்கும். மைலேஜ் பாத்தீங்கன்னா இது 20 கிடைக்கும். ஓகேங்க. இப்போ சின்ன ஃபேமிலி எங்காச்சும் லோக்கல் ஓட்டறதுக்கு நல்ல ஒரு அருமையான வண்டி இல்லீங்களா? டயர் கண்டிஷன்லாம்னா ஒரு 70% இருக்கும். 70% இருக்கு. இதுக்கு எவ்வளவு நான் ஃபினான்ஸ்ல போட முடியும்? ஃபினான்ஸ் வந்து ஒரு 50% வாங்கி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. 1 லட்சத்தி டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 60,000 கட்டுற மாதிரி இருக்கும். 60,000 கட்டணும் இல்லீங்களா? இது 2,50,000 ரூபாய். கோயம்புத்தூர் நம்பர் ஒரே ஒன்று. Hyundai i10. டயர் கண்டிஷன்லாம்னா எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஒரு 70% இருக்கும். இது என்ன கோட் பண்றீங்க இந்த பிரைஸ்? 2,50,000 கோட் பண்றாங்கன்னா இது வந்து ரேர். நான் கோயம்புத்தூர் நம்பர் ஒரே ஓனர்னா இது. இதுக்கு எவ்வளவு 1.2 கப்பா இன்ஜின் தான். டவுன் பேமெண்ட் வந்து 50% ஃபண்டிங் பண்ணி கொடுத்துருவீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. சிட்டி காஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன காசு இருக்கு, நல்ல ஒரு லோ பட்ஜெட்ல இருந்து ஒரு பிரீமியம் செக்மெண்ட் வரைக்கும் இந்த வச்சிருந்தீங்க. நம்மளுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுத்துருந்தீங்களோ கோயம்புத்தூர் சேனல் சார்பா, அதே மாதிரி வந்தவங்களுக்கு அதே மாதிரி கண்டிப்பா எல்லா வர கஸ்டமருக்கு எல்லாமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எது மோர் டீடைல்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் பண்ண போதும் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் வாட்ஸ்அப். ஓகேங்களா? இப்போ அந்த இன்டீரியர் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய காசுல வந்து நம்ம காட்ட முடியல, அதெல்லாம் இன்டீரியர்ஸ் கேட்டா அவங்களுக்கு அவங்க தனியாக மெசேஜ் வந்து போட்டோஸ் எல்லாம் கேட்டா நம்ம ஷேர் பண்ணி விட்டுருவோம். ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.